சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தின விழா கொடியை ஏற்றி வைக்க சிவாச்சாரியார் அவர்களை வருகிறவர் என்று அழைக்கிறோம். மற்றும் பெற்றோர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் சுதந்திர கொடி வந்து சிவாச்சாரியார் அவர்கள் வந்து அதை பட்டொலி வீச பறக்கிறதுக்கு கொடியேற்ற போகிறாங்க. கொடியேற்ற முடிஞ்சோன்னா கொடியேற்றி அந்த வைபவம் நிறைவடைந்தவுடன் ஒரு 15 நிமிஷம் நம்மளுடைய தேசத்துக்காக பாடுபட்ட தேச தலைவர்கள், அந்த தலைவர்களெல்லாம் நம்ம மறக்காமல் தினம் தினம் மறக்காமல் இருக்கணும் அப்படின்றக்காண்டிய தேச தலைவர்களை பற்றி. ஏன்னா நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த தேச தலைவர்கள் பாடுபட்டதுனால ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து அந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்க. அதோடைய ஸ்டாண்டோட கூட தூக்கிக்கணும். கொடி ஏற்றும் போது அப்புறம் அப்படியே வச்சிருக்கோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Students, all of you, flag salute. Flag salute. Salute. Order. Sung by students. Flag sung by students. கொடி பாடல் யாருப்பா? வாங்க. யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றேன். பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாரி. தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணடும் வீரர் பெருந்திரர் கூட்டம். நம்ம கூறிய வீரர் தமிழ் நல்லுயிர் ஈட்டும் கொடியினை காப்பர். தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை பற்றி உங்களுக்கு இப்பொழுது எடுத்துரைப்பார்கள். முதற்கண் அனைத்து அகில பாரத சன்னியாசிகள் ஒரு சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவர் உயர்ந்து மாரி செல்வம் ஐயா அவர்களை
அவர்களையும் ஆசிரிய பிறந்தைகளையும் ஒற்றுள்ள மாணவ செல்வங்களையும் நான் அடியேன் உங்களுக்கு போற்றி பணிந்து வணங்குகின்றேன். நமது ஐயா அவர்களுக்கு நாம் முதல்ல நன்றிக்கும் சொல்லணும். அன்றைக்கி கடந்த வாரம் அங்கே வைகை ஆட்சி திருவிழாவில் கங்கை ஆட்சி திருவிழா அருமையாக வந்தாங்க. நல்லபடியாக இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அப்போ அடியேன் பேச்சை கேட்டு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னை வரவழைத்ததற்காக அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் மாணவ செல்வங்களுக்கு நம்ம இந்திய திருநாட்டின் வரலாறை பற்றி ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பாலகங்காதர திலகர், லோகமானிய பாலகங்காதரர்கள், நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, இப்படி வடநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சிங்குகள் நம்ம தமிழ்நாட்டில் வேறு நாச்சியார், வாவு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மன், சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி, அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணிய சிவா, இப்படி எத்தனையோ ஒரு அடியார்கள், அந்த மகான்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். தங்களுடைய நாடு, தன்னுடைய வீடு, செல்வம் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. பண்டித ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு தன்னுடைய பல கோடி ரூபாய் பெருமான அந்த ஒரு வீட்டையே, ஆனந்த பவனத்தை அப்படி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதுபோல் நம்ம தமிழ்நாட்டில் நமது வாவு சிதம்பரம் பிள்ளை பெரும் தனவந்தர், பெரும் வணிகர், பெரிய கோடீஸ்வரர். அவர் நல்ல வணிகம் செய்தவர். தன்னுடைய இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம இந்திய திருநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1600 வருஷம், கிபி 1600, இன்றைக்கு சுமார் 350 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒரு கப்பலில் வியாபாரம் பண்ண வந்தவங்க. அப்படி வந்தவங்க நம்ம நாட்டில் முதல்ல வியாபாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள், அந்த பாளையக்காரர்கள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த ஒரு கருத்து வேறுபாடு, சண்டையை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு போய் உதவி செய்யற மாதிரி இருந்து கொஞ்சம் படையை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அதுக்கு பிறகு நாட்டை பிடிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றி நம்ம இந்திய திருநாடு முழுக்கவும் கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பருத்தி, விளையக்கூடிய பருத்தி, நூல், இதெல்லாம் இங்கிலாந்து கொண்டு போனது. அங்க போய் நெசவு செஞ்சு அதை அதிக செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு சென்றார்கள். நாட்டை பிடிச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் அவருடைய நாடாகிய இங்கிலாந்தை போய் வளமைப்படுத்தினாங்க. அங்க மாட மாளிகைகள் என்ன, கோட கோபுரங்கள் என்ன, இங்க இருக்கக்கூடிய கோயில் வைரத்தெல்லாம் கடத்தி கொண்டு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய ராணிகள் சிம்மாசனத்தில் வச்சாங்க, கீழத்தில் வச்சாங்க. இப்படி நம்மளை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அவங்க வெள்ளைக்காரங்கள் சொல்லி அவங்க வெள்ளையா சிவப்பா இருப்பாங்க, நம்ம எல்லாம் கொஞ்சம் நிறம் கம்மியா இருப்போம். பிளாக்கர்ஸ் சொல்லி ட்ரெயினில் உட்காரும் போது அவங்களுக்கு சமமாக நம்மளை உட்கார வைக்கிறது இல்லை. ஒரு கோச்சு வண்டியில போகும்போது நம்ம டிக்கெட் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு இணையா உட்காராம கீழே உட்காருங்கிறது. இப்படி நம்மளை கூட அவங்க அடிமைப்படுத்தினாங்க. இப்ப நம்ம யாரு வேணா என்ன வேணா பேசலாம். அப்ப அந்த பேச்சு சொல்றதும் கிடையாது. ஏன்னா தங்களுடைய கருத்தை சொல்ல முடியாது, பத்திரிகைகளை எழுத முடியாது. அந்த மாதிரிலாம் அடக்குமுறையா இங்க ஒரு வியாபாரம் பண்ண வந்தவங்க நான் செல்ல செல்ல நம்மளையே ஆட்சி பண்ண ஆரம்பிச்சு நம்மளையே அடிமைப்படுத்தி அதைத்தான் கொதிச்சு இழந்தாரு மகாகவி பாரதியார். நீ எங்க நாட்டில் வந்துக்கிட்டு எங்களை போய் நீ அடிமைப்படுத்த அப்படின்னு சொல்லி அவர் புரட்சிகரமான ஒரு கவிதைகளால சுதோசமித்திரங்கிற ஒரு பத்திரிகையில அவர் நிறைய கட்டுரை எழுதினாரு, கவிதை எழுதினாரு. 1000 உண்டு இங்கு ஜாதி எங்கள் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு சொல்லி அவர் அப்படியே கொந்தளிச்சார். சுப்பிரமணிய சிவா, கப்பலோட்டிய தமிழன் ஆகிய வாவு சிதம்பரம் இல்லை, இவங்க எதிர்த்து ஒரு வியாபாரம் பண்றதுக்காக இவங்க வியாபாரம் தான் பண்ண வந்தாங்க, நம்மளும் வியாபாரம் பண்ணோம்னு புதுசா கப்பல் வாங்கினாரு. அந்த கப்பல் வாங்கும்போது அதை வாங்க விடாம அவங்க தடுக்கிறதுக்கு எவ்வளவோ இடையூறு பண்ணாங்க. அப்புறம் பாலகங்காதருக்கு ஒரு போன் பண்ணி அவர் கொடுன்னு சொல்லி ஒரு கம்பெனி லோன் கொடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு கப்பல் விட்டார். முதல்ல நம்ம இந்திய திருநாட்டில் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து அவன் பெரிய சாம்ராஜ்யம், உலகத்தில் பல நாடுகள் ஆளக்கூடியவன், அப்படிப்பட்ட பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு கப்பல் விட்டார்.
இவர் அவங்க வாங்குற ரூபாயை விட டிக்கெட் கம்மியாக வாங்கினாரு ரூபா. அதனால அவங்க கப்பலில் ஏறாமல் நம்ம கப்பலில் எல்லாரும் ஏறினாங்க. அவங்க கப்பல் வியாபாரம் நடக்கலை. இங்கே மக்கள் கூட்டம் கூடுச்சு. எல்லாருமே அப்படியே வாபூசியுடைய கப்பலில் ஏறி வருமானம் பெருச்சு. அதனால அவங்க பொய் வழக்கெல்லாம் போட்டு அவரை போய் சிறையில் போட்டாங்க. வாபூசி தினசரி தன்னுடைய வீட்டில் 1000 சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சாப்பாடு போட்டார். பெரிய கோடீஸ்வரர்கள். அப்படி எங்க பாரு தேசபக்தியே இருந்தது. அத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உணவு கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அந்நிய நாட்டு துணியில வாங்கக்கூடாது, நம்ம இங்கிலாந்திலிருந்து வந்தக்கூடிய துணியை நம்ம வாங்கக்கூடாது, சுதேசி இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு மகாத்மா காந்தி. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய மகாகவி பாரதியார், நம்மளுடைய சுப்பிரமணிய சிவா, வஉசி இவங்கெல்லாம் மேடைகளில் பேசி மக்கள்கிட்ட சொல்லி, நீங்க இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய துணியை வாங்காதீங்க, நம்ம நாட்டில் செய்ய கைத்தறி துணியை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அந்நிய நாட்டு துணியை போல லகோட்டில் போட்டு ஏற்றாங்க. ஏற்று இந்திய நாட்டு நம்ம துணியை, நம்ம தமிழ்நாட்டு செஞ்ச துணியை வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அடக்குமுறை பண்ணி போலீஸ்காரரை விட்டு அடின்னு அடிச்சு, உடம்புல அடிச்சு, மண்டையில அடிச்சு, ரத்தம் கொட்டி சிறையில அடைச்சு, சிறையில இப்ப இருக்கிற மாதிரி சிறை இல்லை. இப்ப அவங்க பேன் இருக்கு, வேணுங்கிற சாப்பாடு காசு போட்டு வாங்கி சாப்பிடலாம், வீட்டுல இருந்து கொண்டு கொடுப்பாங்க. அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க கல்லை உடைக்கணும், செக்கு எடுக்கணும், என்ன கடினமான வேலை. அப்படி 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் 20 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படி சொல்லி நம்ம சுப்பிரமணிய சிவாவை சிறையில போட்டாங்க. பாபு சிதம்பரம்லேயே சிறையில போட்டாங்க. அவர் செல்வ செழிப்பா கோடீஸ்வரா இருந்தவர் 15 வருஷம் 20 வருஷம் சிறையில இருந்து சரியான உணவு இல்லாம நோய்வாய்ப்பட்டு அப்படியே ரொம்ப கலந்து போய் வந்தார். சுப்பிரமணிய சிவாவுக்கு தொழுநோய் குஷ்டரோகமே வந்துருச்சு. அப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் கூட இதுக்கிடையே சுப்பிரமணிய நம்ம மகாகவி பாரதியார் அவர் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னே பாட பண்ணார். வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் கொள்ளுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் கொள்ளுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாம் தோள் கொட்டுவோம் அப்படின்னு உணர்ச்சி மிக்க கவிதைகளாக பாடினாரு மகாகவி பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி பொங்க பாடினாரு. கோடிக்கணக்கான தமிழர்களை இந்தியாவிலே தட்டி எழுப்பினாரு, முடுக்கி விட்டாரு. அவருடைய பத்திரிகை எழுதினாரு. இவரை கைது பண்றதுக்கு வந்தாங்க. இவர் தப்பி தமிழ்நாட்டையும் தப்பிட்டு போய் அவர் ராத்திரியா பாண்டிச்சேரியில போய் தஞ்சம் வந்தார். அங்க பிரான்ஸ் நாட்டை பிரெஞ்சு ஆட்சி நடக்குது. இந்த வெள்ளைக்காரங்க போய் அங்க போய் அவரை பிடிக்க முடியாது. அதுக்காக அங்க இருந்து வீடு அமைத்தி அங்க வாழ்ந்து அங்கே இருந்தே எழுதினார். இப்படி எல்லையில்லாத அற்புதங்கள், எல்லையில்லாத தியாகங்கள், அப்படி அவங்க பண்ண தியாகங்கள். உயிரை கொடுத்தாங்க, உடல் அடிபட்டாங்க, துன்பப்பட்டாங்க. இப்போ நீங்க இப்ப சௌரியமா படிக்கிறீங்க, உங்களை பெத்த தாயாரும் உங்க தகப்பனாரும் உங்களுக்கு நல்லா சௌக்கியமா நல்லபடியா ட்ரெஸ் கொடுத்து உணவு கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, உங்க பெத்த தாயாரும் முதல்ல வணங்கலாம். அவங்க தான் உங்களுக்கு முதல் தெய்வம். 2வது கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாத்தியம் பண்ண தகப்பனாரு 2வது தெய்வம். 3வது ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க பார்த்தோம்னா வணக்கம் சார், வணக்கம் டீச்சர் அப்படின்னு சொல்லணும். சரியா சொல்றீங்களா? மாதா பிதா குரு தெய்வம். 3வது நம்ம ஆசிரியரை வணங்கணும், வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை வணங்கணும். 4வது கோயிலில் போய் சாமியை கும்பிடணும். நீங்க அப்பா அம்மா குருவை டீச்சரை மதிக்காமல் கோயிலுக்கு போனா அவங்க சாமி உங்களுக்கு அருள் பண்ண மாட்டாரு. நீ இவங்களை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா சாமி உங்களுக்கு நிறைய ஆரோக்கியம், செல்வம், படிப்பு, புகழ் எல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு அப்புறமா நம்மளுடைய தாய் நாடு, இந்திய திருநாடு, அதை நம்ம போற்றி வணங்கணும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவை யாவினும் நனி சிறந்தனவே. பெற்ற தாயாரு, நம்ம தாய் நாடு, தாய் மொழி, இதை என்னைக்குமே போற்றி வணங்கணும். இதெல்லாம் நீங்க படிச்சு பெரியாளாகி கலெக்டர் ஆகி
ஒரு எம்பி ஆகுங்க, எம்எல்ஏ ஆகுங்க, மினிஸ்டர் ஆகுங்க, பாருங்க போய் சம்பாத்தியம் பண்ணுங்க. எங்க போனாலும் நம்ம இந்திய திருநாட்டை ஒரு மறக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியமான கலாச்சாரங்கள், அந்த ஒரு பண்பாடுகள், அந்த ஒழுக்கங்கள், அதை நீங்க பேணி பாதுகாத்து நல்லபடியா வழங்கணும். அதோட இந்த திருநாட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளால சிந்திக்கணும். நான் என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குன்னு சொல்லி ஆபிரகாம் நீங்க சொன்னாரு. அவர் யாரு? அமெரிக்காவுடைய அதிபர். Don't think what the government has done to you, but think what you have done to the government. நான் என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டிற்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா என்ற ஒரு வாக்கின்படி நீங்க எல்லாம் முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யணும். உங்க டீச்சருக்கு உங்களால் இயன்ற மரியாதையும் ஒரு சேவையும் செய்யணும். அப்ப இந்த நாட்டுக்கு நன்றி செய்யணும். ஒரு தெளிவான ஒரு பாரதியார் பாட்டு. சிந்து நதியும் மீசை நிலவினிலே சேரநாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கில் பாட்டி வைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். கங்கை நதி புறத்தில் கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறிகொள்வோம். சிங்க மராட்டியரும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிதடிப்போம். சிங்க மராட்டியரும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிதடிப்போம். சிந்து நதியும் மீசை நிலவினிலே சேரல் நாட்டிலும் பெண்களுடனே சிங்கள தீவினில் பாலமாய் போம். சேதுவை மேடுத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நிதிமிகையால் மையத்து ஆடுகளில் பயிர் செய்குவாம். வங்கத்தில் இப்ப இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடு, நதிநீர் இணைப்பு மேல அன்னைக்கே பேசிட்டார். சுதந்திரத்துக்கு முதிய இன்னமும் அவர் கையில கங்கை காவிரி இணைப்பு திட்டம் என்ன வரல, அது அப்பவே சுதந்திரத்துக்கு முந்தைய பேசிட்டாரு மகாகவி பாரதியார். வங்கத்தில் ஓடி வரும் நிதி மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவாம். சிந்து நதியின் மீதை நிலவினிலே சேரல் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தரம் தெலுங்கில் பாட்டி வைத்து பௌனிகள் ஊட்டி விளையாடி வரும். ஆஹா வந்தே மாதரம் சொல்லுங்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். சிவாச்சாரியார் அவர்களுக்கு பள்ளியினுடைய நிறுவனர் சால்வை அணிவிக்கிறார். சிவாச்சாரியார் அவர்களுக்கு நமது பள்ளி சார்பாக
நமது தானாளர் திரு எம் கே மாரிசெல்வம் அவர்கள் சால்வை அமைக்கிறார். ஐயா வந்து மக்களுக்கு சேவை செய்யறாரு. தாய்மானவர் ஒரு கருத்து சொல்றாரு, நமக்கு எல்லாரும் விரும்புறது இன்பம் வேணும், துன்பம் வேணாம். அதுதான் எல்லாரும் விரும்புறது இல்லையா? அந்த இன்பம் வேணும்னா நீங்க ஒண்ணு செய்யுங்கிற தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலையை வந்து தானே எளிதும் பராபரமே. ஐயா வந்து சேவை செய்யறவங்க 63 நாயன்மார்கள் சேவை செஞ்சவங்க. அவருடைய திருவுருவத்தை அன்பின் காணிக்காக ஐயா அவர்களுக்கு அடியை அழைக்கின்றேன். இந்த தலைமை ஆசிரியர் இருக்காங்க. இந்த எல்லா ஊரையும் விட உயர்ந்த ஊர் நம்ம ஊர் மதுரை. ஏன்? சொக்கலிங்க பெருமான் அரசாட்சி பண்ணதும் மீனாட்சி அரசாட்சி பண்ணதும் நம்ம ஊர்ல நேரடியா வந்து உட்கார்ந்து அரசாட்சி பண்ணாங்க. அந்த சிவன் பட்டாபிஷேகம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், குருவரல் இருக்கணும், குருவை வாங்கணும்னு சொன்னேன். இந்த குருவரல் இருந்தால் திருவரல் கிடைக்கும். அற்புதமான படம் ஐயா. நீங்க கோல்டு படம் போட்டு வீட்டில் வச்சுங்க. நன்றி, வணக்கம். தங்கப்பாண்டி ஐயா தங்கப்பாண்டி அவர்களுக்கு இந்த சிவன் பட்டாபிஷேகம் அரியன் சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. இதுல என்ன சிறப்புனா, எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு, எல்லா ஊர்லயும் சாமி இருக்கு. ஆனா நேரடியா வந்து சொக்கலிங்க பெருமானும் சிவபெருமானும் அம்பாலும் அரசாட்சி பண்ண ஊர் நம்ம ஊர் தான். சிதம்பரம் பூலோக கைலாசம், இந்த திருவண்ணாமலை பூலோக கைலாசம். ஆனால் இங்க வந்து அரசாட்சி பண்ண நம்ம ஊர்ல அந்த சிவன் பட்டாபிஷேகம் மீனாட்சி அரசாட்சி பண்ண படத்தை அரியன் சார்பாக அனுப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாச்சாரியார் அவர்கள் வந்து இப்ப எல்லாருமே பெற்றோர் பெருமக்கள் ஆசிரியர்லாம் நினைப்பீங்க, என்ன ஒரு சாமிஜியை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சிவபெருமானை வந்து பிட்டுக்கு மண் சுமந்து மதுரையில பெரும்படி வாங்கியிருக்காரு. அப்படியே அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானே வந்து பிட்டுக்கு மண் சுமந்திருக்காரு. ஆயக்கலை 64 திருவிளையாடல் வந்து இங்க மதுரையெல்லாம் நடந்திருக்கு. 33 கோடி தேவர்களும் மதுரைக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு மண் இந்த மதுரை மண். எந்த ஒரு நல்ல காரியங்கள், ஒரு சினிமா படமோ இல்லை ஏதாவது காரியங்கள், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாஇருந்தாலும் அந்த மதுரையில் வந்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு சேத்துல இருக்கக்கூடிய இடத்துல நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை நினைச்சு நாமெல்லாம் பெருமைப்படணும். இப்பொழுது சிவாச்சாரியார் எதுக்காக இங்கே அழைச்சோம் அப்படின்னா, அவருடைய ஆசி வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட பதிகங்கள், இந்த திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் வந்து நிறைய கோயிலில் போய் ஓதுவார். அவர் கோயிலில் போய் மனமுருகி பாடக்கூடிய கல்லும் கரையும் அப்படிம்பாங்க. அந்த நம்ம பாடுற பாட்டில் வந்து கல்லு கூட உருகிருமா. அந்த மாதிரி அவருடைய இவ்வளவு வயசுலையும் அங்கிருந்து டூ வீலரில் வந்து காமராஜர் சாலையிலேருந்து டூ வீலரில் வந்து அந்த நேரத்துக்கு அந்த கொடி ஏற்றி வச்சு உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆசிகள் வந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி அடியே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க பாருங்க, அண்ணல் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள், சுபாஷ் சந்திரபோஸ்ஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், செக்கிழுத்து சம்பல், சிதம்பரனார், வாவு சிதம்பரம் பிள்ளை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிள்ளை வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்கிலுக்கு விட்டுருக்கான். இந்த எண்ணெய் செக்கு வந்து எது இருக்குன்னா மாடு தான் இருக்கும். அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கான். அவ்வளோ பெரிய பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர், பிறப்பிலேயே செல்வந்தரா பிறந்தவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. அப்பேற்பட்ட ஒரு மகான். அவர் தேடி வந்த மக்களுக்கு கடைசி நேரத்தில் எல்லா பொருள் பணம் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. பிரிட்டிஷ்காரன் ஜெயிலில் பிடிச்சி போட்டான். அவன் அங்க போயிட்டு செக்கிலுக்கு விட்டுருக்கான். தண்ணின்னு கத்திருக்காரு. அப்ப வந்து சிறுநீர் இருக்குல்ல, மனித கழிவு சிறுநீர் ஒரு டப்பால பிடிச்சிட்டு வந்து இந்த குடின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அவ்வளவு பெரும் கொடுமையெல்லாம் அனுபவிச்சு கஷ்டப்பட்டிருக்காரு. அவரெல்லாம் நம்ம என்னைக்கும் வாழ்நாள் முழுதும் வாவு சிதம்பரம் பிள்ளையை மறக்கக்கூடாது. தேசமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் சொன்ன ஒரே மகான் அண்ணல் முத்துராமலிங்க தேவர். அவங்களே மறக்கக்கூடாது, நம்ம மனசில் வச்சிருக்கணும். அதனாலதான் தேச தலைவர் படமெல்லாம் உள்ள வச்சிருக்கோம். நீங்க டெய்லி மேல மாடிக்கு போகும்போது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல படிக்கிற பிள்ளைகளும் அந்த தேச தலைவர்களை 2 கையெடுத்து வணங்கிட்டு தான் அப்புறம் மேல மாடிக்கு போகணும். தேச தலைவர்களை நினைக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா?
அப்ப வந்து வெளியே வர்றாரு, ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது சுப்பிரமணிய சிவா அவரை வரவேற்கிறதுக்காக வர்றாங்க. அவ்வளவு பொண்ணு பொருள் வீடு மனை மக்கள்லாம் எல்லாத்தையும் இழந்து நெருக்கடியா நின்று ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. அப்ப சுப்பிரமணிய சிவா ஏதா அப்படி வந்தோன்னா இனி அடையாளம் தெரியலான்னு கேட்கிறாரு. தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு வஉசி. உடனே நான் தான் சுப்பிரமணிய சிவா, நம்ம இது வத்தலகுண்டில் பிறந்தவர். அவர் சொல்றாரு நான் தான் சுப்பிரமணிய சிவான்னு சொல்லவும் உடனே ஆற தள்ளி கட்டி பிடிக்க போறாரு. அப்ப சொல்றாரு சுப்பிரமணிய சிவா என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயில இருந்தனால எனக்கு தொழுநோய் வந்துருச்சு, என்னை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சிவா சொல்லியிருக்காரு. அப்பதான் வந்து நம்ம அண்ணல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தங்களை பற்றி கொண்ட நோய் என்னையும் பற்றி கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆற தழுவி கட்டி பிடிச்சாராம். அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வயசு இளைஞன் வந்து சபரிமலைக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ நைட்டு நள்ளிரவில் 12 மணி வரைக்கும் அந்த பஸ்ஸு புறப்படலை. அப்புறம் 1 மணிக்கு வந்துடும், அப்புறம் 2 மணிக்கு வரும் பஸ்ஸு அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு அந்த பஸ் வருது. 2 மணி வரைக்கும் அந்த இளைஞனுடைய தாயார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிள்ளை சபரிமலைக்கு போகிறானே, அது பெரிய பாதையில் போகிறானே, அங்கே கரடி புலி சிங்கம் யானையெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தபஸ் பண்ணி கூடயே இருக்காங்க. அதே மாதிரி அந்த 15 வயசு இளைஞன் வந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த விளக்கு பிடிச்சி வச்சிருப்பாங்க அந்த அம்மா. அதை வழிபாடு பண்ணுவாங்க, ஐயப்பனா என் பிள்ளை நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவன் போய் அந்த பெரும்பாதையில் போய் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நள்ளிரவு, அதே நள்ளிரவில் தான் பஸ் அந்த இடத்துக்கு வரும். அப்போ அந்த இளைஞருடைய தாயார் வந்து அந்த இடத்துல வந்து காத்திருப்பாங்க. 2 மணி வரைக்கும் போயிட்டு வந்த பிறகு காத்திருந்து அந்த இளைஞரை அந்த தாயார் வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அப்படி இந்த தாயினுடைய பெருமை. தந்தை ஐயா சொன்னாங்கல்ல, மாதா பிதா மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆசான் தேவோ பவ அதிதி தேவோ பவ. அப்ப நமக்கு இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆசிரியர்கள்லாம் நல்ல மரியாதை கொடுக்கணும். அவங்க தான் கடவுளுடைய பிரதிநிதி. ஆசிரியர் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். ஆசிரியர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க இப்ப நல்லா உள்வாங்கணும், அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு 40 வயசு 35 வயசு ஆகும்போது நம்ம ஆசிரியர் இப்படிலாம் சொன்னாங்களே, நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லி நாம தான் வருத்தப்படணும். அதனால அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்கள மரியாதை நிமித்தமா வணக்கம் சொல்லணும். அந்த இளைஞன் யாருன்னு கேட்டீங்கன்னா அடியேன் தான். அதே மாதிரி நானும் அவங்களுக்கு அம்மாவுக்கு நல்லா பணிவிடை எல்லாம் செஞ்சேன். அந்த அம்மா அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் நான் பணிவிடை செஞ்சதுனால இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் வரணும். அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க சொல்றதை கேட்குறீங்களோ, அதே மாதிரி ஆசிரியர் சொல்றதை எவ்வளவு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா படிச்சு நீங்கள்லாம் பெரிய அண்ணல் முத்துராமலிங்க தேவர் மாதிரியும் நம்ம வ.உ. சிதம்பரம் பிள்ளை மாதிரி பெரிய தலைவராகவும் நீங்களாம் வரணும். அதனால நீங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும், அம்மா அப்பாவுக்கு பணிஞ்சு நடக்கணும். சரியா? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். Student speech. First standard. நான் சுபன் விக்னேஸ்வரன், கே விக்னேஸ்வரன். நிறைய ஸ்டூடெண்ட் வரலங்கய்யா, போறாங்க குற்றாலம் கோயில் அங்கே காவாசி தான் வந்திருக்காங்க. காவாசி வரல. இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருந்து உட்காருங்கம்மா. அந்த இதில் வாங்க, நிற்க வேண்டாம், வாங்க உட்காருங்க. நீங்கள் நிற்கிறது எனக்கு கால் வலிக்குது, உட்காருங்க. எனக்கு பிடித்த சுதந்திர போராட்ட வீரர்
மகாத்மா காந்தியை பற்றி பேசப் போகின்றேன். அக்டோபர் 2ஆம் நாள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். சத்தியமும் அகிம்சையும் இவரது வாழ்க்கை கொள்கைகள். இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பாரதத்தின் ஒளிவிளக்கே, பார்ப்புகளும் மாணிக்கமே, ஒற்றுமையே வறுமை என்பதை கற்றுக் கொடுத்தவரே, மனிதாத்மாவாக தோன்றி மகாத்மாவாக உயர்ந்தவரே, ஆடையை குறைத்து அகிம்சையை அணிந்தவரே, உலகில் உள்ள தலைவரிலே எழுந்து நிற்பவர் மகாத்மா காந்தி. நன்றி. எஸ் ராம்சுதன் வகுப்பு. Good morning to all. Today we celebrate our freedom. Many brave leaders fought for our country's independence. Leaders like Mahatma Gandhi, Bhagat Singh and all Lakshman Boy showed great courage and determination. They inspire us to stand for the rights. Jai Hind, thank you. Here we meet in first standard A section. Thank you. Very good, very good. Then second standard, Mahadiya, Harshita, Shaktishree, Shivanishree. Second B, T.K. Rajesh. Sir, complete பண்ணிட்டு சொல்லுங்க. Good morning everyone. My name is Satyashree. Second standard A section. Today is 15 August. We are celebrating Independence Day. I wish you all a very happy Independence Day. We got independence on 15 August 1947. Independence Day is our national festival. We remember our freedom fighters on this day. I am proud to be an Indian. I love my country very much. Jai Hind, Jai Bharat. Thank you. Good morning everyone. My name is S. Shivanishree. Second standard J section. Subhash Chandra Bose was a great freedom fighter of India. He was born in 1897 in Odisha. People called him Netaji. He started the Indian National Army. His slogan was, "Give me blood, I give you freedom." He was bold and fearless. Thank you. Quick. Good morning to all. Today is August 15, Independence Day. We celebrate our freedom. India became from a long time ago. We should be proud of our country. Happy Independence Day. Thank you. T.S. Harshita, second standard A section. Good morning to all. Gandhi is called the father of the nation. He taught us the importance of peace and non-violence. People remember him for his role in India's freedom struggle. Many schools and companies hold special programs on this day. Jai Hind. Thank you. Yes, my name is Chandy Mahadiya. Second standard. Yes, sir. Very good. Super. Good morning to all. Independence Day in India is celebrated on 15 August every year.
After a long struggle, India gained freedom from Thank you. Good morning to all. Happy Independence Day to all. Independence Day in India is celebrated on 15th August in every year. Independence Day Independence Day makes us proud of our country. Thank you. Good morning to all. I am speech about Independence Day. Independence Day is a very special day for our country. It is celebrated on 15th August every year. Freedom fighters were those who led the British fought India's independence. We live in an independent and democratic society today because of their sacrifices. Mahatma Gandhi, Bhagat Singh, Subhash Chandra Bose, Sardar Patel, etc. are some key figures who ignited the fire of freedom among people in India. We got our freedom fighters is thank you. We Daswan Pandi, second standard, B section. Good morning to all. My name is Ritik, second standard, B section. I talk about Mr. Mahatma Gandhi. Mahatma Gandhi, he was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat. He was Thank you. Thank you, second. Good morning to all. Today speak about Independence Day. Independence Day is celebrated on 15th August every year. India gained freedom British rule in 1947. On Independence Day, we host the national flag, which is also known as the tricolor. The flag has three colors: saffron, white, and green. We feel proud to see our national flag flying high in the sky. Independence Day is not just about celebrations, it is also a day to remember the sacrifices made by our brave freedom fighters. We should always be grateful to them. Independence Day is a day to be proud of our country and its achievements. Happy Independence Day to all. Jai Hind. Thank you. PK Rajesh, second standard, B section. Then third standard. Good morning to all. Happy Independence Day. Freedom fighter Rani Velu Nachiyar. Rani Velu Nachiyar was a brave queen from Tamil Nadu, India. She lived more than 200 years ago. She fought against the British to protect her land. She was good at riding horses and using weapons. The British took her kingdom, but she planned to get it back.
Thank you. Elna Sriminakshi, 3rd standard. Jai Hind. Good morning, respected principal, teachers, and my dear friends. Today we have gathered here to celebrate the 79th Independence Day of India. On 15th August 1947, our country became free from British rule. It is not just a date, it is a reminder of the sacrifice made by our brave freedom fighters. Leaders like Mahatma Gandhi, who led with non-violence, Netaji Subhash Chandra Bose, who inspired with courage, and heroes like Bhagat Singh, Rani Lakshmi Bai, Sardar Vallabhbhai Patel, and many others fought fearlessly for our freedom. We are lucky to be born in a free India. We can go to school, speak our language, and follow our dreams. And sacrifice of those come before us. Thank you. From Kalipriya, that's and Jai Hind, Jai Bharat, Vande Mataram, Vande Mataram, Vande Mataram. Good morning everyone. My name is Shamman Lakshmi Prabha. I am in 4th standard. India got its freedom on 15th August 1947. We are lucky to live in a free country. We are celebrating Independence Day today. Independence Day is a national festival of India. All Indians are my brothers and sisters. I love my country very much. I salute to all our freedom fighters. Thank you. Jai Hind, Jai Bharat. Good morning everybody. This day I am going to speak about Rani Velu Nachiyar. Rani Velu Nachiyar was born in Ramanathapuram. She was the princess of Ramanathapuram. She was married to the king of Sivaganga. After her husband died, she fought to regain her kingdom from the British. She formed an alliance with Hyder Ali of Mysore. Hyder Ali provided her with an army and weapons. She is also known for her intelligence and administrative skills. She appointed the Marudu brothers to administer the country in 1980. She successfully reclaimed her kingdom. Thank you. KPM Desmostri, 4th standard. Good morning to all. Today I am going to speak about Jhansi Rani Lakshmibai, one of the greatest freedom fighters in India. Rani Lakshmibai, the queen of the princely state of Jhansi, born probably on November 19, 1828, is the holy town of Kashi. Her childhood name was Manikarnika, father's name was Malappan Tombe, and her mother's name was Bhagirathi Satre. She was married to Raja Gangadhar Rao. Her courage against British is legendary. The British refused to recognize her adopted son. She played role in defending Jhansi against British forces, famously declaring, "I shall not give away my Jhansi." Lakshmi Bai
define mantra. I will never give up my Janti. Thank you all. K. Medan, 4th standard. Good morning to all. Today I speak about Sardar Vallabhbhai Patel. Sardar Vallabhbhai Patel is known as the Iron Man of India. Was a prominent leader in independent India. Patel played a crucial role uniting India by integrating over 560 princely states. He was born on October 31, 1875 in Nadiad, Gujarat. Sardar Patel was the first Deputy Prime Minister and the Home Minister of Independent India. He was a close associate of Mahatma Gandhi and supported non-violent means of protest. He launched the Bardoli Satyagraha in 1923, championing the rights farmers against oppressive taxes. In 1997, he awarded the Bharat Ratna in highest civilian honor. Thank you. Jai Hind. Candy Sandy, 5th standard. Respected principal, teacher and my dear friends, good morning. Today I am going to speak about a brave freedom fighter from Tamil Nadu. Tirupur Kumaran, also known as Kodikata Kumaran. Tirupur Kumaran was born on 4th October 1948, Chennimala, Erode district. He came from a simple family but had a deep love for his country. Inspired by Mahatma Gandhi, he started the Deshabandhu Youth Association to spread a message of freedom. In 1932, the British government banned carrying the Indian national flag, but Kumaran refused to obey this unjust rule. On 11th January 1932, he led a protest march in Tirupur, holding the freedom movement flag with a spinning wheel in the center. The British police attacked the marchers. Even together, Kumaran beaten severely. He did not drop the flag. He held it tightly until his last breath and died protecting its honor. Because of his great sacrifice, we remember him as Kodikata Kumaran, the man who protects the flag with his life. His courage and patriotism us even today to love and respect our nation. Thank you. MP Sasmika, 5th standard. Jai Hind. Good morning to all. The Independence Day is the most important day in the history of our India. Independence Day in India is celebrated in 15th August. On this day in 1947, India became free from the British rule. On this day, the Prime Minister hosted the national flag at the Red Fort in Delhi. Many freedom fighters sacrificed their lives for the... Thank you. Next. Dutta, come this way. Dutta Haris, Sanis Raj. Good morning to all. My name is Yaman Prabhakaran. I am going to speak about Netaji Subhash Chandra Bose. The pet name of Netaji Subhash Chandra Bose was Netaji. The meaning of Netaji is respected leader in Hindi or Bengali. He was born on 23 January 1897 in Cuttack, Odisha. He played a significant role in India's struggle for independence. He formed the INA, Indian National Army, in 1942. Thank you, Yaman Prabhakaran. Good morning to all. Today, 79th Independence Day celebration. I proudly speak about Mahatma Gandhi. Mahatma Gandhi, the father of our nation. He is born on 2nd October in Gujarati
13th to went to Delhi and London. After he went back to India, he got a Bharat Award in the year 1881. He was that India people not have any freedom, so he sacrificed his rich life and he went to the London and he struggled for freedom. The Mahatma Gandhi peacefully struggled for freedom. Thank you. My name is Raja Kadian from 6th standard. Happy Independence Day. Good morning to all. Today, good morning to all. Today I am going to speak about the Independence Day. Independence Day is the celebration of our freedom. I am proud to be an Indian. We hoist of our national flag on this day. Everybody sings the national anthem. Thank you. Jai Hind, Jai Bharat. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் தற்போது கர்ம வீரர் காமராசரை பற்றிய ஒரு கவிதை சொல்ல வந்துள்ளேன். கர்ம வீரரே, காமராசரே, விருதுநகரின் கருப்பு காந்தியே, படிக்காத மேதையே, தென்னாட்டு காந்தியே, 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரே, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த வள்ளலே, திறமைக்கும் நல்லாட்சிக்கும் பெயர் பெற்றவரே, இம்மனை விட்டு சென்றாலும் எங்கள் மனதை விட்டு நீங்கா இடம் பிடித்த ஏழை பங்காளரே, உங்களை என்றும் போற்றுவோம். நன்றி. சாணிச்சேசி 6ஆம் வகுப்பு. Good morning to all. Good morning to all. My name is Jayita. I am studying 7th standard. Today, respected Madam Principal, teachers and all my dear friends, today is the day to tribute to those brave freedom fighters. On this day in 1947, we got our freedom from British rule. On this day in 1947, we got our freedom from British rule. Thank you, Jayita, 7th standard. Good morning everyone, I am Anisha from 7th standard. Today we celebrate 79th Independence Day in our school. Now I am going to give a speech about Mahatma Gandhi. Mahatma Gandhi was a great freedom fighter and social activist. His full name was Mohandas Karamchand Gandhiji. He was born on 2nd October 1896 in Porbandar, Gujarat. His parents were Karamchand Gandhi and Putlibai. Gandhiji taught us the truth and non-violence and thought. He led many movements like non-cooperation movement and Dandi March and Quit India movement, etc. Due to his effort, India got freedom from British in 1947. He is called the father of nation. His birthday was celebrated as the Gandhi Jayanti throughout India. Thank you. Jai Hind. Good morning everyone. My name is K. Harish. Today we celebrate 79th Independence Day. Independence Day is the national festival of our country. We celebrate Independence Day in 15th August. In 15th August 1947 we get freedom from British rule. All Indians celebrate Independence Day by hoisting the flag and sing the national anthem. Our brave freedom fighters sacrifice the whole life of our freedom. Thank you, K. Harish. Jai Hind, Jai Bharat. இன்றைய தினம் நம்முடைய சிவாச்சாரியார், அதாவது இறைவனுடைய பிரதிநிதி அவர். ஐயா எதிர்ச்சிருங்க, எதிர்ச்சிருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாத்துக்கும். குழந்தையெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, வாழ்த்துவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் தெரியாத சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர் போன்ற அருளாளர் பெருமக்களுக்கு அந்த தகுதி உண்டு.
அவர்கள் பாடிய பாடலை பாடுகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாருவோ குறைவில்லை, எண்ணில் நல்ல கதிக்கு யாருவோ குறைவில்லை, கண்ணினல் அகுதுரும் கழுமல வடநகரில், கண்ணினல் அகுதுரும் கழுமல வடநகரில், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வான்முகில் வராது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, வேண்டுகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நம பார்வதி வரையே அழகர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கை ஒருமணியே போற்றி, காவாயி கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாசி சிற்றம்பலம். இன்றைய தினம் 79வது சுதந்திர தினத்திற்கு வந்திருந்து சிறப்பித்து கொடுத்த பெற்றோர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், தலைமை ஆசிரியர், பிரின்சிபால் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பாத கமலங்களில் என் கண்மலர்களை வைத்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாட்டு தேசிய கீதம் முழங்க இருப்பதால் மாணவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். Students, all of you stand in attention. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कलवंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलधि तरंगा, तप शुभ नामे जागे, तप शुभ आशीष मागे, कागे दव जय गाता, जय गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे நன்றி, வணக்கம். Students, class போட்டு பாருங்க, ஸ்வீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே கூட வச்சு கொடுத்துருங்க. வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பண்ணுங்க. மிஸ் வெயிட் ஆட்டோக்காரர் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோக்காரர் கொஞ்சம் வாங்க. Go to the class, then you can go. Okay, I will send. We will send afterwards. One by one you take. Go fifth standard, go to the class. Go to the class. Sir, आप पढ़िएगा सर. Third, fifth, go to your class. Go to LKG. Sir, आप पढ़िएगा. எடுங்க மிஸ் போட்டோ फोटो எடுத்துட்டு. Morning da. Go to your class. Fifth standard, go to your class. Third, fourth, go to your class. சரி.
third, fourth, go to your class. Standard, go to your class. For third, fourth, go to your class. சார் பேரண்ட்ஸுக்கு ஒரு பேர் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து எடுத்துட்டு போடா எடுங்க வேமா எடுங்க டைம் ஆகிட்டு எடு வேமா கோ குயிக் வேமாடு வேமாடு கையில் வர்றது எடுத்துங்க ஏம்மா ரம்யா மிஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ 10 பேர் கொடுக்குற ஒரு நாளைக்கு போயிட்டான் ஏய் கொஞ்சம் மாடுறா வேமா போங்க குயிக் கோ வாங்கம்மா வாங்கம்மா